ஜாலி மூட். ஒரு அழகான காலை. சீட்டி எலி காட்டின் ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ரொம்ப பசித்தது. இன்று கொஞ்சம் இனிப்பான பழம் கிடைச்சா நல்லா இருக்கும் என்று நினைத்தான். அப்போது ஒரு பெரிய மரத்தில் சிவப்பு நிற பழங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். வாவ்! ஆனா மரம் ரொம்ப உயரமாயிருக்கு. சீச்சி எலி குதித்து பார்த்தான். எவ்வளவு குதித்தாலும் பழம் கிடைக்கவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். சோர்வாக உட்கார்ந்து விட்டான். அந்த நேரம் அங்க ஒரு ஆமை மெதுவாக நடந்து வந்தது. ஆமை சொன்னது, ஏன் இப்படி கவலையா இருக்கிறாய் என்று. சீச்சி எலி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். ஆமை சிரித்தது. அவசரப்படாதே சீச்சி எலி, பொறுமையா யோசிச்சா வழி கிடைக்கும். சீச்சி எலி சுற்றி பார்த்தான். மரத்தடியில் ஒரு நீளமான குச்சி கிடந்தது. அவன் மெதுவாக அந்த குச்சியால் பழத்தை தட்டினான். பழம் தொப்பென்று கீழே விழுந்தது. சீச்சி எலிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஆமைக்கு நன்றி சொன்னான். பொறுமை இருந்தால்தான் நல்ல முடிவு கிடைக்கும் என்றான். இந்த கதையின் நீதி, பொறுமையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். Please subscribe.